சிவா அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் இருந்தாப்ல. அவரு நம்ம ராஜமௌலி எடுத்த விக்ரமகாடு படத்தை எடுத்து சிறுத்தைன்னு ரீமேக் பண்ணாரு. அந்த படம் பயங்கர ஹிட் ஆகி போச்சு. அன்னையில இருந்து தான் சிறுத்தை படத்தை எடுத்த சிவா இவர் தான்னு சிறுத்தை சிவான்னு ஃபேமஸ் ஆகி போயிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே சிறுத்தை சிவாவை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அவர் மொத்தமா எடுத்ததே 10 படம் தான். அதுல 4 படம் நம்ம ஏகே கூட. தலைவன் சரியான இன்ட்ரோட் போல. ஒருத்தர்கிட்ட செட் ஆயிட்டா அவரு கூடயே டிராவல் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன் ஸ்கில்லை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. தவறாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களை சிறுத்தை சிவாவோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கு கூட்டு போறேன் வாங்க. என் உயிர் போகும்போது என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. ஒவ்வொருத்தருடைய எனக்கு என்ன சொல்றேனே தெரியல சார். காஃபி சொல்லுங்க. தம்பி மயில் வாங்கணும். எலிகேட்ட கொஞ்சம் ஊட்றா. உன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டுமே. என் முகத்தில் என்ன மாற்றம் வேண்டும்? நம்ம சிவா 2008 கோபிச்சந்தை வச்சு சூரியம்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் பயங்கர ஹிட்லாம் கிடையாது. நல்ல படம், நல்லா ஓடிச்சு. அந்த படத்தை பார்த்த நம்ம விஷால் அண்ணன் நல்லா இருக்கே இந்த படம், இந்த படத்தை நம்ம ஏன் வாங்கி ரீமேக் பண்ணக்கூடாதுன்னு வெடின்னு ரீமேக் பண்ணிட்டாரு. 2009 அதே கோபிச்சந்தை வச்சு சங்கம்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தை தமிழ்லையும் டப் பண்ணாங்க. படத்தோட பேரு செவப்பு சாமி. என்னது செவப்பு சாமி. நம்ம கோபிச்சந்த் மட்டும் அவருக்கு இன்னும் 2 படம் கொடுத்துருந்தாரு. இன்னும் 2 எஸ்எல் ஆரம்பிச்சு எம்எல்ஏ முடிகிற படம் பார்த்துருப்போம். ஏகேக்கு விஎம், கோபிச்சந்துக்கு எஸ்எம்மா. 2010 எந்த கதையும் தோணாம சும்மா இருந்தவர் 2010 வெடிப்படம் வந்ததை பார்த்துட்டு ஓ நம்ம கிட்ட கதை இல்லைன்னா ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு ராஜமௌலி எடுத்த விக்ரமகாடு படத்தை எடுத்து சிறுத்தைன்னு ரீமேக் பண்ணாரு. அந்த படம் எப்பேற்பட்ட ஹிட்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, பெரிய ஹிட். ரீமேக் படம் பண்ணியாச்சு. இப்பயும் கதை கிடைக்கலையே, இன்ஸ்பிரேஷன் ஒன்று பண்ணுவோம். நம்ம ரவி தேஜாவை வச்சு தருவுன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தோட தமிழ் டைட்டில் என்ன தெரியுமா? புல்லட் ராஜா. அந்த படத்தை பார்க்குறப்பெல்லாம் என்னடா நீங்கள் அதிசய பிரிவு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்களேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எமடுக்கி முகுடுன்ற படத்தோட இன்ஸ்பிரேஷன். எமடுக்கி முகுடு படம் தான் அதிசய பிரிவு படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன். அதிசய பிரிவு படமே ஒரு ரீமேக் படம் தான். இதே டெம்ப்ளேட்ல ராஜமௌலி கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு, யமதுங்கான்னு. தலைவன் மறுபடியும் தெலுங்குக்கு போய் ஒரு பருப்பும் வேகலன்னு சொல்லி மறுபடியும் தமிழுக்கே வந்தான். அப்ப சிக்கனவர் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு வேற எந்த டைரக்டர்கிட்டையும் போல. எப்பா இந்த ஏகேக்கு நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், கூட்டு போயிட்டு ஒரு படம் எடுத்துட்டு கூட்டு வந்துட்டா கூட்டு போ, அவனை கேட்காத. வீரம், வேதாளம், விவேகம், விசுவாசம்னு அடிச்சு தள்ளிட்டாரு மனுஷன். வீரம்லாம் நல்லா சூப்பரான படம், நல்லா நிறைய தடவை பார்த்துருக்கேன். வேதாளம் கொஞ்சம் சுமாரான படம் தான், இருந்தாலும் நல்ல படம். அதுக்கப்புறம் ஒன்று எடுத்தாரு பாருங்க விவேகம்னு. எனக்கு என்ன சொல்றேனே தெரியல சார். காஃபி சொல்லுங்க. அப்புறம் விஸ்வாசம் நல்ல படம்னு எல்லாரும் சொன்னாங்க, நல்ல படம். அப்புறம் தலைவரை வச்சு அண்ணாத்தன் ஒரு படம் எடுத்தாரு. அருமையா எடுத்து விடுவாருன்னு நினைச்சேன். அப்பெல்லாம் நினைக்காதரா பரதேசி, நான் மட்டும் தான் எடுப்பேன். அப்புறம் கடைசியாக தான் வந்தாரு கங்குவா. தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்கிறதுக்கு முக்கிட்டு இருக்கிறப்ப கங்குவாடா 2000 கோடி அடிக்கணும்னு உதாரி விட்டாரு. ஆனா ப்ரொடியூசர் போட்ட காசையும் எடுக்கலன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஐயா, தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கலாம், துண்டு வைக்க கூடாது. முதல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட். இவரோட எல்லா படங்கள்லையுமே ஹீரோவோட கேரக்டருக்கு ஒரு 2 பர்சனாலிட்டி வச்சிருப்பாரு. 2 பர்சனாலிட்டி தானே. படம் சூரியம். அந்த படத்தை நான் பார்க்கல, ஆனால் வெடி படத்தை பார்த்துருக்கேன். ரொம்பவே கெத்தா போலீஸ்ரானா பொழந்துருவன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிற ஹீரோ கேரக்டர். அடுத்ததா செவப்பு சாமி. செம்ம ரகடான கேரக்டர், யார் வந்தாலும் அடி நொறுக்கிடுவார். சிறுத்தையும் துருவியும் விட்டுறலாம், அது ரீமேக்கு இன்ஸ்பிரேஷனு. அடுத்ததா வீரம் படத்தில் சண்டைனா சாப்பிடாம கூட வர ஹீரோ கேரக்டர். அடுத்ததா வேதாளத்தில் நான் ரவுடிடா, எனக்கு இந்த பாசனேசெல்லாம் கிடையாது, நான் ரகடு பாய் தான். அடுத்ததா விவேகம்ல சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற ஒரு நீதிமான். அடுத்ததா விசுவாசம் படத்துல பேர்லயே இருக்கு, விசுவாசமா இருப்பாரு. அப்புறம் அண்ணாத்த படத்துல அண்ணாத்த ஒரு ரகட் பாய். அப்புறம் கங்குவா படத்துல கேரக்டர் டிசைனே என்னால புரிஞ்சிக்க முடியல, அதை விட்டுருவோம். சொல்லும் போது 2 பர்சனாலிட்டி சொன்னியப்பா, எல்லாருக்கும் ஒரு பர்சனாலிட்டி தானே சொல்லியிருக்க. அந்த எல்லாருக்கும் இருக்கிற 2வது பர்சனாலிட்டி தான் இன்னசென்ஸ். இன்னசென்ஸ் பிளஸ் காப் சூரியம். இன்னசென்ஸ் பிளஸ் ரகட் பாய் சங்கம். இன்னசென்ஸ் பிளஸ் பாசக்காரர் வீரம். இன்னசென்ஸ் பிளஸ் ரவுடி வேதாளம். இன்னசென்ஸ் பிளஸ் இன்டெலிஜென்ட் விவேகம். இன்னசென்ஸ் பிளஸ் விசுவாசம். இன்னசென்ஸ் பிளஸ் ரகடு பாய் அண்ணாத்த. இப்படி நம்ம பார்த்த எல்லா ஹீரோஸ்க்கும் இன்னசென்ஸை அள்ளி கொடுத்த வள்ளல்ரா நம்ம சிறுத்தை. அவரோட 2வது படமான சிவப்பு சாமியில ஒரு சீன் பார்த்தேன்.
ஏன்டா நிக்கிற உட்காரா. நீ மட்டும் எந்திரிச்சிருக்கலாமா? மரியாதைங்கிறது நாம கொடுக்கறது இல்ல, அடுத்தவங்க மதிப்பை பார்த்து தானா வர்றது. இந்த சீனை எங்கேயோ உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்குமே. ஆமா. அதே சீனை தான் விஸ்வாசம் படத்துல அவரே யூஸ் பண்ணியிருப்பாரு. எந்திரிக்க கூடாது. தூக்குத்துறை வந்தா எழுந்திருச்சு நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. நீ தானே எந்திரிச்சு நிக்கிற. முதல்ல சிவப்பு சாமி படத்துல இருந்து ஆரம்பிப்போம். பொதுவா ஒரு ஹீரோன்னு இருந்தா ஹீரோயின் மேல எதையோ பார்த்து லவ் வரும். பராசக்தி அவள் வேண்டும் வரும் தந்திடுவாள். ஆனா இவருக்கு எதை பார்த்து லவ் வந்திருக்கு பாருங்களேன். ச்சே, என்ன ஒரு வீரமா சண்டை போடுது அந்த பொண்ணு. ஐ லவ் யூ மக்கன்னு ஹீரோயின்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணா நோ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் டென்னிஸ் ஆட போவாங்க, அங்க வருவாரு. இது மட்டுமா, தொடையில மச்சம் இருக்குன்னு சொன்னதுக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க. வெள்ளைய தேய்ச்சி குளிப்பாலோ. காதலிக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கேமா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு தடவை. ஏய், என்னடா அவன் உன்னை ஒரு தடவைன்னு சொல்லி அப்படியே நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை போட்டு அடிப்பாங்க பாருங்க. குட்டி குட்டி பசங்களாம் ஓடியாந்து அக்கா அந்த அங்கிள் இருக்காருல்ல, கேம்ல ஜெயிச்சு என் காசெல்லாம் பிடிங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படி கேமு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா வாடான்னு கூட்டு போறாங்க. சொல்றா தம்பி கேமோட ரூல்ஸை. நான் இவளை இப்படி கட்டி பிடிப்பேன், என் கை அவன் மேல டச் ஆச்சுன்னா அவ ஜெயிச்ச மாதிரி, டச் ஆகலைன்னா நான் ஜெயிச்ச மாதிரி. அடடே, இது சூப்பர் கேமா இருக்குதே. ஒலிம்பிக்ல இது இந்த கேம் இருக்குதா? நம்ம ஹீரோயின் நேராவே நின்றுக்கலாம், ஆனா அவங்க எப்படி திரும்பி நிக்கிறாங்க பாருங்க. அடுத்ததா வீரம் படம். எனக்கே அந்த படம் அவ்வளோ பிடிக்கும்னு தெரியல, ஆனால் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட 2 சீன் பார்க்கலான்னு படத்துக்குள்ளே போனால் ஒரு முழு படத்தையும் பார்த்துருவேன். சிறுத்தை குட்டி செஞ்சதில் தரமான செய்கன்னா வீரம் படம் தான். நான் ஒரிஜினல் படங்களில் சொல்கிறேன், ரீமேக்கையும் சேர்த்தனா சிறுத்தை படம் தான். இருக்கிறதுலையே மோசமான படம்னா எத்த சொல்கிறது 3 இருக்குதே. இவர் எடுத்த மோசமான படங்கள்லேயே 3வது இடத்த பிடிச்சிருக்கிறது விவேகம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே கிரிஞ்சு தான். நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. யாரா இந்த சம்பவத்தை பண்ணான்னு சொல்லி இன்டெலிஜென்ஸே உட்காந்து தொலைவிட்டு இருப்பாங்க. அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், கமன் எல்லாம் வேலையை பாருங்க. அது உங்களால கண்டிப்பா முடியாதுன்னு விவேக் ஓபராய் வராரு. அது எப்படிடா முடியாதுன்னு நீ சொல்லலாம். இங்க பாத்தியா புக்கு இந்த புக்கில் இருக்கிற ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி தான் எல்லா கிரிமினல்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். 13வது பக்கம் போகிறதுக்குள்ளே பிடிச்சிரும் பாரு. நீ வேணா அவ்வளோலாம் போக வேணாம், 2வது பக்கம் போனால் போதும். அந்த புக்கை எழுதுனதே அவர் தான். இந்த புக்கை எழுதுனதே அவன் தான். எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸ் பற்றியா புக்கை வச்சு தொலைவிட்டு இருக்கானுங்க. அவர் இந்த இன்டெலிஜென்ஸாக பண்ணுறதெல்லாம் பாருங்களேன், அது கூட இரலவெண்ட்டாக தான் இருக்கும். நதாஷோட முகம் 100% மேட்ச் ஆகிற சிசி கேம் இமேஜ், 80% மேட்ச் ஆகிற சிசி கேம் இமேஜ், 60% மேட்ச் ஆகிற சிசி கேம் இமேஜ். ஏன்டா 100% மேட்ச் ஆகுதுன்னா உனக்கே தெரிய வேணாமாடா அதுதான்னு. அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து சொன்னாதான் உனக்கு தெரியுமா என்னடா இன்டெலிஜென்ஸ் நீங்களாம். இதில் நம்ம வில்லர் வேற உட்காந்து பெருமை பீத்திக்கிட்டே இருப்பாரு. ஏகேக்கு தெரியுமா நாம அவனை சுட்டோன்னு? 200% அவனுக்கு தெரியாது. நீயும் நானும் உயிரோட இருக்கோம்ல, அதான் ப்ரூஃப். சே, கொஞ்ச நேரம் வில்லனாருடா, சொம்பு தூக்கியாவே இருக்காத. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பாட்டு பாடினதெல்லாம் பயங்கர ட்ரோல் மெட்டீரியல். அப்புறம் இந்த அண்ணாத்த படம் டைட்டிலே தப்புங்க. சீரியலுக்கு யாராவது அண்ணாத்தன் பேர் வைப்பாங்களா? நான் வைக்கிறேன் பாருங்க டைட்டில். தன்னுடைய காதலுக்காக தன் உடன் பிறந்த சகோதரன் என்று கூட பாராமல் அசிங்கப்படுத்தி சென்ற தங்கம். தான் காதலிப்பவரின் தங்கைக்காக வீட்டை விட்டு வந்து டிரான்ஸ்லேட்டராக வேலை செய்யும் திருமதி காளையன். தங்கைக்காக பிரம்மாண்டமாக கல்யாணத்தை ஏற்பாடு செய்யும் மன்னன். வெளியூர் படிக்க சென்ற தங்கைக்கு இன்னொரு காதலன் இருப்பது தெரியுமா? கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி விறுவிறுப்பான திருப்பத்துடன் ஆஹா கல்யாணம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு. கணவனின் ஃபேக்டரியை அடித்து புடுங்க வந்த வில்லன்கள். நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்படி பேச மாட்டான். தங்க மீனாட்சியின் அடுத்த செயல் என்ன? சிறகடிக்க ஆசை திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணிக்கு. இப்படி ஏதாவது டைட்டில் வச்சிருந்தா கேட்சியா இருந்திருக்கும். அண்ணாத்தன் டைட்டில் வச்சிருக்காங்க. எந்த தாய்மார்களும் பார்க்க மாட்டாங்க அண்ணாத்தன்ற சீரியலை. கடைசியா தான் வந்தாரு. இந்த கருமத்தை பத்தி மறுபடியும் பேசுறதுக்கு என் உடம்புல தெம்பில்ல. ரோஸ்ட்டை போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க.
இவர் வந்துட்டு ரொம்ப மோசமான டைரக்டரு, நல்ல படமாவே எடுக்க மாட்டாரு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்ல படங்களும் எடுத்திருக்காரு. ஆனா திடீர்னு ஏன் இவருக்கு இப்படி ரசனை கெட்டு போச்சுன்னு தான் தெரியல. அண்ணாத்தை எடுக்கிறாரு, கங்குவா எடுக்கிறாரு, விவேகம் எடுக்கிறாரு, வீரம் எடுத்தவர், விசுவாசம் எடுத்தவர்லாம் எங்க? அவ்வளவுதான் சிவா, அவர்கிட்ட இருந்த சரக்குலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். மறுபடியும் ஏகேவோட அவருக்கு ஒரு கால் சீட்டு மட்டும் கிடைக்கட்டும், வித்தியாசம்னு சொல்லி வித்தியாசமா ஒரு படம் எடுப்பாரு. அப்புறம் வேதாளம் படத்தை பத்தி பேசவே இல்லை. அது ஒரு டிபிக்கல் பாஷா டெம்ப்ளேட் படம், அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு புதுசா? சரி, நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.